அஸ்ஸலாமு அலைக்கும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வாழ்த்துக்களுடன் AM முகமது நிசார் ஃபசில் ஜமாலி அவர்களுக்கும் மாண்புமிகு அன்பு அண்ணன் ஆதவ் அர்ஜுனா, மாண்புமிகு அமைச்சர் ஷாஜனா, நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் நவாஸ் கனி, மதுரை சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா மற்றும் அபூபக்கர் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் விஜய் அண்ணன் அவர்களுக்கும் இஸ்லாமிய மக்கள் ஆகிய நமக்கும் என்ன ஒரு பாண்டிங்ல சொல்லணும்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் நான் தான். அவருடைய சிறு வயதிலிருந்து கிட்டத்தட்ட 2006 இருந்து இப்ப 2026 வரைக்கும் அவருடைய பயணிச்ச எனக்கு, அவருடைய தோல்வியை பார்த்து வளர்ந்த எனக்கு இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளராகவும் MLA-வாகவும் அமைச்சராகவும் ஆக்கியிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய உதாரணம். நம்மளுடைய இஸ்லாமிய மக்களுக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் எவ்வளவு உறுதுணையா இருப்பார் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு ஸ்பெஷலா சொல்லணும்னா, நிறைய பெண்கள் இருக்கீங்க, நம்ம சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் இருக்கீங்க. கட்சி ஆரம்பிக்கும் பொழுது 5 பேர்ல ஒரு இஸ்லாமிய பெண்ணை நியமித்த ஒரே தலைவர் நம்மளுடைய வெற்றி தலைவர் தலைவர் விஜய் அண்ணன் மட்டும்தான். பேச இருக்கிறாங்க. அதுக்காக நான் சிம்பிளா உங்களுக்கு முடிச்சிடுறேன். இஃப்தார் நோன்பு திறக்கும் போது கூட நம்மளுடைய இஸ்லாமிய மக்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு பிளெக்ஸ் வைக்க கூடாது, கொடி வைக்க கூடாது, பேக்ரவுண்ட்ல எந்த உருவ படம் இருக்க கூடாதுன்னு சொன்ன ஒரே தலைவர் விஜய் மட்டும்தான். நீங்க பல அரசியல் கட்சியை பார்த்துருக்கீங்க. பல அரசியல் கட்சிகளுக்கு பின்னாடி அவங்க உருவம் இருக்கும். அது நம்மளுடைய உணர்வை பாதிக்கும் விதத்தில் இருக்கும் சொல்லிட்டு அதையும் தவிர்த்தவர் நம்மளுடைய அண்ணன் முதலமைச்சர் அவர்கள். ஏன் ஒரு சின்ன உதாரணம், நம்ம மதுரை சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பிளெக்ஸ் வச்சுட்டாரு இஃப்தாருக்கு. அதை எடுக்க சொன்னவர் நம்மளுடைய தலைவர் தளபதி அவர்கள். இந்த தாவேக அரசு நம்மளுடைய இஸ்லாமிய மக்களுக்கு என்றும் உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக, ரொம்ப சுருக்கமாக ஆனால் தெளிவான பல்வேறுபட்ட விஷயங்களை நமக்கு மத்தியில் அமைச்சர் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். எப்படி நம்முடைய தமிழகத்தினுடைய அரசாங்கம், தமிழக முதலமைச்சர் இஸ்லாமியர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் என்னென்ன சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பல்வேறுபட்ட விஷயங்களை ரொம்ப அழகாக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அவருக்கு நம்முடைய தாய் கல்வி குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 3 நாள் தொடர் வீடாண்டு நிகழ்வு நாளை ராயப்பட்டில் அமைந்திருக்கக்கூடிய மியூசிக் அகாடமியில் பெரிய அரங்கத்தில் மாலை 6:30 இரவு 10 மணி வரை சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அவருடைய அருமை இலக்கம், அவர்களுடைய வாழ்க்கை சொல்லக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்வில் நாம் அனைவரும் பங்கு கொள்வோமாக. இப்பொழுது நமக்கு மத்தியிலே பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு ராய் கல்வி குழுமத்தின் நிறுவன தலைவர் அவர்கள் ஷார் செய்கிறார். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. அடுத்ததாக நான் ஒரு
ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்களையும் அழைக்கும் போதும் அவர்களை குறித்தான ஒரு சில செய்திகளை சொல்லி அழைப்பது இந்த மேடையினுடைய மரபு, என்னுடைய வழக்கம். ஆனால் இப்பொழுது நான் அழைக்க விரும்புகிற அந்த சிறப்பு விருந்தினர், அவரை பற்றி இப்படி சொல்லலாம், a man who needs no introduction. அறிமுகம் தேவைப்படாத மிக பிரபலமான ஒரு நபர் என்று கூட அவர்களை குறித்து சொல்லலாம். ஒரு சாதாரண விவசாய குடும்ப பின்னணியை கொண்ட ஒரு நபர், எளிமையான தன்னுடைய வாழ்க்கை, சிறு வயதிலேயே தன்னுடைய தாயை இழந்தவர்கள், தன்னுடைய அயராத உழைப்பாளர், நல்ல சிந்தனையோடு அவர்கள் கல்லூரி படிப்பை முடிக்கிறார்கள். MCC மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பொலிட்டிக்கல் சயின்ஸை முடிக்கிறாங்க. அவர்கள் ஒரு அற்புதமான பேஸ்கெட் பால் பிளேயர். விளையாட்டு என்பது பல்வேறுபட்ட இளைஞர்களுடைய சிந்தனையில் வருவது என்னன்னா, அதை வைத்து ஒரு அரசாங்க வேலையோ ஏதோ ஒரு துறையில் நம்ம வருமானம் ஈட்டுவதற்கான ஒரு சாதனமாக விளையாட்டை பயன்படுத்துவார்கள். ஆனால் இவர்கள் அதையும் தாண்டி அந்த விளையாட்டுத் துறையில் பல்வேறுபட்ட சாதனைகளை படைக்க வேண்டும் என்ற அந்த இளம் சிந்தனையிலே அவர்களுக்கு ஏற்பட்ட ஆர்வம். தமிழ்நாடு பாஸ்கெட் பால் அசோசியேஷனில் தலைமை பொறுப்பில் பணியாற்றி இருக்கிறார்கள். தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனில் மிக முக்கிய நிர்வாக பொறுப்புகளில் இவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். பாஸ்கெட் பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய பிரசிடென்ட்டாக இவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள். ஸ்போர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் மற்றும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ற ஒரு சிறப்பான தன்னுடைய ரோலை அவர்கள் சமூகத்திலே பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பொதுவாக நம்முடைய மேடைகளில் நாம் சொல்லும் பொழுது, விளையாட்டுத்துறை குறித்து நம்ம பேசும்பொழுது அவர்கள் விளையாட்டு வீரராக இருக்கிறார்கள் நம்ம சொல்லுவோம், அல்லது அரசியல் தலைவராக இருக்கிறார்னு சொல்லும்போது, அரசியல் என்பது மேடைகளில் பேசி மக்களை கவர்ந்து அவருடைய உள்ளத்திற்குள்ளே சென்று ஒரு அரசியல் தலைவராக வருவது என்று நம்ம சொல்லுவோம். ஆனால் இவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்பது வேற. இவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். வெறுமனே மேடை பேச்சுகளை மட்டும் நம்பி இல்லாம டேட்டா பிளானிங், ஆர்கனைசேஷன், எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, கிராஸ் ரூட்ஸ் கனெக்ஷன்ஸ் என்று அறிவியல் சார்ந்து இவர்கள் எலெக்ஷனை அணுகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நபர். வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற ஒரு தளத்தை உருவாக்கி இளைஞர்களுக்கு கூட இந்த சமூக அரசியலை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில டெபியூட்டி ஜெனரல் செக்ரட்டரியாக இவர்கள் இருந்து 2025 தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து எலெக்ஷன் கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் ஜெனரல் செக்ரட்டரியாக இவர்கள் செயல்பட்டு இன்று தமிழகத்தில் 2026 ஏற்பட்ட சட்டமன்ற தேர்தல்களில் மிக சிறப்பான வெற்றி பெற்று, தமிழக வெற்றி கழகம் மிக சிறப்பான வெற்றி பெற்று இந்த தமிழகத்தில் ஆட்சி அமர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியிலே மாண்புமிகு அமைச்சர், பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு நலத்துறையினுடைய அமைச்சராக தன்னுடைய கம்பீர குரல்களிலே பல்வேறுபட்ட கேள்விகளுக்கும் விளக்கங்களுக்கும் சட்டமன்றங்களிலே குரல் எழுப்பக்கூடியவர்களாக நமக்கு மத்தியில் வருகை தந்திருக்கக்கூடிய மாண்பு மிகு அமைச்சர், வில்லிவாக்க தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள். இந்த மீளாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கானது, அவர்கள் சமூகத்திலே ஏற்படுத்திய புரட்சிக்கானது. ஆனால் நமக்கு மத்தியிலே வருகை தந்திருக்கக்கூடிய இந்த அமைச்சர்கள் தமிழகத்திலே புரட்சியை ஏற்படுத்தியவர்கள். அவர்களை வருக என வரவேற்று ஒரு சில வாக்குகளை மத்தியிலே பேச அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய சிறப்பான பேச்சுக்கு பிறகு நாம் தேசிய கீதம் பாடி நம்முடைய நிகழ்ச்சியை முடிவு செய்வோம். इंशाअल्लाह इंशाअल्लाह
மாண்புமிகு அமைச்சர் பர்வேஷ் அவர்களே, சகோதரர் நவாஸ் கனி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர்களே, சகோதரர் பிஎம்எஸ் முஸ்தபா அவர்களே, ஐயுமன் ஜெனரல் செக்ரட்டரி சகோதரர் அபுபக்கர் அவர்களே, ஏஎம் முகமது நிசார் வாசல் ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் அதாவது அரபிக் கல்லூரி சேர்மன் அவர்களே, முன்னாடி இருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர்கள், டீச்சர்ஸ், அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், நண்பிகள், இங்க உள்ளூர் தெரிஞ்சு அழகா ஒரு சிரிப்பு இருக்கு, இங்க கண்ணுல அழகா ஒரு சிரிப்பு இருக்கு. பொதுவா வாயில சிரிச்சா அதோட கண்ணுல சிரிக்கிற அழகு இருக்கு. வந்ததுக்கு ஒரு கண்ணுல பார்த்துட்டே இருக்கேன். என்னோட நண்பிகிட்ட, என்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட அவ்வளோ அழகு இருக்கு, அவ்வளோ ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு, அவ்வளோ ஒரு பார்க்கும் போது எப்படி சொல்றது, உங்களோட சேர்ந்து ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு. ஸோ தேங்க்ஸ். அதாவது கல்லூரி கல்வியிலும் மட்டுமல்ல, சமூக சேவையிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். நாளைக்கு ஒரு முக்கியமான நாள், இறைத்தூதர் நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாள். ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிறார்கள், தான் குடும்பத்துக்காக வாழ்வாங்க. சில பேர் ஒரு ஊருக்காக வாழ்வாங்க. ஆனால் சில பேர் மட்டும்தான் மக்களுக்காக வாழ்பவர்கள். அப்படி இறை தூதராக பிறந்து, ஒரு மனிதராக பிறந்து, ஒரு மனிதராக பிறந்து. சார் டீச்சர் சார், சார் கொஞ்சம் நீங்க முன்னாடி வாங்கலாம். அப்படியே நீங்க தான் திரும்பி பார்க்குறீங்க, நீங்க தான் வாங்க கொஞ்சம் பாவம். நீங்க ஒரு நாள் அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா வாங்க. அப்ப இருந்து நடந்தே இருக்கீங்க ஒரு பசங்களை வாங்க பாருங்க கொஞ்சம். நீங்க ஒரு நாள் டீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, பசங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, ஜாலியா. நான் ஸ்போர்ட்ஸ் அதனால ஸ்கூலுக்கே அப்பப்போதான் போயிட்டு வருவேன், ஆனா ஒழுங்கா படிச்சிருவேன். ஸோ நாளைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள். நான் சொன்ன மாதிரி மனிதர்கள் பிறப்பாங்க, குடும்பத்துக்காக வாழ்வாங்க, ஒரு ஊருக்காக வாழ்வாங்க. சில மனிதர்கள் தான் ஒரு மனிதரா பிறந்து இறைத்தூதரா வாழ்வாங்க. அது எதனால்னா, இந்த சமூகத்துக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய மெசேஜை கொடுத்துட்டு போவாங்க. அப்படி ஒரு நபிகள் நாயகத்தோட பிறந்த நாள் நாளைக்கு. மதங்கள், பல்வேறு மதங்கள் உலகத்தில் இருக்கலாம். ஆனால் எல்லா மதங்களும், அந்த மதங்களை உருவாக்கிய
தலைவர்கள் சொல்லலாம், இறை தூதர்கள் சொல்லலாம், ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம். அதற்கான அடிப்படை போதனையே அன்பும் கருணையும். ஸோ நம்மளுடைய நபிகள் நாயகம் அவர்கள் நம்ம கொடுத்த மெசேஜ் அன்பும் கருணையும். அப்படி ஒரு மெசேஜை இந்த உலகத்துல கொடுத்ததுனாலதான் அவர் எதிர்ப்பு. இறையென்று வைக்கப்படும் அப்படி திருக்குறள் சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, இறையென்று வைக்கப்படும்னா யார் தனக்காக வாழாமல் மனிதனுடைய ஒரு கருணையும் அன்பும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய யார் வாழணும் அந்த இடத்துல இறையென்று வைக்கப்படும் சொன்னாங்க. ஒரு தலைவனுக்கே அப்படின்னா சோ நம்மளுடைய நபிகள் நாயகத்துடைய வார்த்தைகள் எனக்கு பல்வேறு இஸ்லாமிய சகோதரர்கள் நண்பர்களா இருந்திருக்காங்க. இந்த மார்க்கத்தை பத்தி நிறைய எனக்கு டீச்சிங் கொடுத்திருக்காங்க. அதுல முக்கியமானவர் யாருன்னா நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ரிட்டையர்ட் ஜட்ஜா அக்பர் அலி சார். அக்பர் அலி சார் தான் வந்து நம்மளுடைய மார்க்கத்தை பத்தி அதிகமா எனக்கு வந்து புரிய வச்சாரு. அப்ப ஒரு நாளைக்கு ஒரு நல்ல நாள்ல ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, என்னோட சகோதரர் ஷாஜகான் நான் பேசிட்டு இருந்தாரு. ஐயா காயிதே மில்லத் அவர்களுடைய கனவு 60 வருஷம் கழிச்சு நிறைவேறி. அது சாதாரண கனவு இல்லை. பொதுவாக புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவாரு, ஒரு உண்மையான விடுதலை என்பது யாதெனில் பிறப்பால் ஒருத்தருடைய உயர்வை நிர்ணயிக்கப்படக்கூடாது. பொருளாதார சுதந்திரம், இந்த ஜாதியில பிறந்தா நீ குடிசை வீட்டுலதான் இருக்கணும், இந்த இடத்துலதான் இருக்கணும், நீ இவங்களதான் கல்யாணம் பண்ணணும், அவங்களதான் கல்யாணம் பண்ணணும். அப்ப அந்த பிறப்பால் ஒரு விஷயம், ஒரு பொருளாதார கட்டமைப்பு, ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் உருவாக்கப்படும் பொழுது நம்மளுடைய அரசியல் சாசனம் எழுதிய புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னாரு, இந்தியா என்பது மதசார்பற்ற நாடா இருக்கும், எந்த மதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது, சாதி சார்பற்ற நாடா இருக்கும், எல்லோரும் சமம் அப்படின்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் எழுதினாரு. அப்ப இன்றைக்கு கூடிய இந்தியா இந்த மதசார்பற்ற கொள்கைக்காக இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அண்ணா சொன்ன மாதிரி சிறுபான்மை சமூகம், இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள், இன்றைக்கு 2026 தேர்தலோட வெற்றி எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய வெற்றி யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா, நான் திருப்பியும் பதிவு பண்ணேன், பெண்களாலும் இளைஞர்களாலும் உருவாக்கப்பட்டதான் இந்த வெற்றி. நாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு அப்படியே வெள்ளூர் வழியா வந்து ராணிப்பேட்டை வழியா அப்படி வரும் பொழுது இஸ்லாமிய சகோதரிகள் அப்படியே ரோட்ல நின்று அவ்வளோ குரல் கொடுத்தாங்க. அப்ப நிறைய பேருக்கு புரியல, தமிழ் வெற்றி கழகம் ஜெயிக்குமா? இந்த வெற்றியை உருவாக்கிய முக்கிய பங்கு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் இளைஞர்களுக்கும் இருக்கு. இந்த மாற்றத்தை அவங்க உணர்ந்தாங்க. இது என்ன பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவு 2026 நிறைவேறியிருக்கு. பெரியாருடைய கனவு நிறைவேறிருக்கு. பெரியார் அவர்கள் மிலாது நபியை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அவருடைய தலைமையில நிறைய நிகழ்ச்சிகள் அவருடைய பிறந்த நாள கொண்டாடி இருக்காங்க. அப்ப அவர் கொடுக்கிற மெசேஜ் என்னன்னா, இந்தியா மதசார்பற்ற நாடு உருவாக்கணும், தமிழகம் எப்பொழுதும் மதசார்பற்ற
அது அந்த 2026 தேர்தல் வெற்றி என்னன்னா, எப்பயுமே எங்களோட தலைவர் பிரச்சாரம் பண்ணும் போதுதான் விஜய் 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 தான் இருக்கும் எல்லா இடத்துலையும். ஆனா வேட்பாளர்னு அனௌன்ஸ் பண்ணும்பொழுது அவர் தான் அனௌன்ஸ் பண்ணார். அப்ப தைரியமா அவர் சொன்னாரு, பெரம்பூர் தொகுதியுடைய வேட்பாளர் அப்படின்னு சொல்லும் பொழுது சி ஜோசப் விஜய் சொன்னார். அந்த மெசேஜ் எதுக்கு தெரியுமா? மதசார்பற்ற கொள்கை இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு சேலஞ்சா இருக்க இடத்துல, ஆம் நான் பிறப்பால் ஒரு கிறிஸ்துவன், ஆனால் வளர்ப்பால் அனைத்து மக்களாலும் நான் அங்கீகரிக்கப்பட்டவன். என்னோட சிந்தனை எல்லா மதங்களுக்கும், என்னுடைய சிந்தனை எல்லா மொழிக்கும், என்னுடைய சிந்தனை எல்லா சாதிக்கும். நான் சமத்துவமான, ஆனால் நான் பிறந்த ஒரு ஐடென்டிட்டியை நான் மறைக்க மாட்டேன். இந்த இடத்துலதான் தேர்தல் அரசியலோட வெற்றி என்னன்னா, இதுவரைக்கும் நம்மளுடைய வரலாற்றில் ஒரு சிறுபான்மை சமூகத்திலிருந்து முதலமைச்சரோ இல்ல அரசியல நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல யாரும் இருந்தது கிடையாது. இந்த 26 மாற்றம், உண்மையான மாற்றம், தமிழக மக்கள் ஏற்படுத்திய மாற்றம். ஒரு முதலமைச்சர் எந்த மொழின்னு பார்க்கல, எந்த சாதின்னு பார்க்கல, எந்த மதம்னு பார்க்கல, இதுதான் தமிழ்நாடு அப்படிங்கிற வரலாற்றை இந்தியாவுக்கே தமிழ்நாட்டில இருந்து நம்மளுடைய தமிழக மக்கள், குறிப்பாக நம்மளுடைய பெண்கள் ஒரு மிகப்பெரிய தேர்தல் அரசியல் வரலாற்றை உருவாக்கி இருக்காங்க. அதற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். அரசியலில் எப்பொழுதும் மதமும் மொழியும் பெரும்பான்மை சிறுபான்மை இருக்கக்கூடாது. அரசியல் என்பது அம்பேத்கர் சொன்ன மாதிரி எல்லோரும் சமம் என்ற நிலைப்பாடக்கூடிய அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் உருவாக்க வேண்டும். அதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடு. அப்படி ஏன் அண்ணல் காகிதங்கள் அவர்களுடைய கனவை நிறைவேற்றி சொன்னா, பொதுவாக இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள் பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகள், அந்த கட்சி தலைவர்கள் ஒரு 60 வருஷமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பாக டெல்லி ஆளக்கூடிய கட்சிகள், பிஜேபியோ எந்த கட்சியா இருந்தாலும் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பாதுகாப்பு நாங்க தமிழ்நாடுன்னு சொல்லி பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. அதுல எனக்கு ஒரு விமர் கேள்வி இருந்துட்டே இருக்கும். பாதுகாப்பு கொடுக்கிறது மட்டும்தான் அரசியலா? அதிகாரம் கொடுக்கிறது அரசியல். பொருளாதாரம் சுதந்திரம் அவங்களே உருவாக்கணும், அதுவும் அரசியல். நான் கொடுக்கிறேன், நீ வாங்கிக்கோ, அதுவே ஒரு பண்ணையார் மனப்பான்மை, அதுவே ஒரு சிந்தனை. நான் அப்பர் ஹேண்ட், நீ லோவர் ஹேண்ட், அது தவறு. இந்த சமூகத்தில் பிறந்த ஒரு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் சில பேரால் ஒரு விஷயத்தை இவங்க இந்த மாதிரி செய்வாங்க, அந்த மாதிரி செய்வாங்க, ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கும் பொழுது, ஒரு தவறான கட்டணத்தை உருவாக்கும் பொழுது 100க்கு 100% ஒரு ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரனும் சகோதரிகளும் நான் இந்தியன் என்கிற முதல் நினைப்பு இருக்கு. அது தமிழ்நாட்டில் பிறந்தக்கூடிய ஒவ்வொருத்தரும் நினைக்கும் போது, நான் அப்ப நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சு எனக்கும் ஒருத்தருக்கும். அவர் ஒரு வலதுசாரி சிந்தனை. அப்ப 2015 2016 காலகட்டத்தில், அப்ப தேர்தல் 2014 அப்புறம் மாறுது. இந்தியா முழுவதும் ஒரு பிம்பத்தை உருவாக்காங்க இஸ்லாமிய சகோதரர்கள் மீது. அப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். அவர்கிட்ட திரு ஏபிஜே அப்துல் கலாம் ஒருத்தர் இருக்காரு. அவர் பிறப்பால் ஒரு இஸ்லாமியர். அவர் தந்தை ஒவ்வொரு நாளும் நோக்கிருக்கக்கூடியவர். அங்கிருந்து பிறந்து தமிழ் வழி கல்வி படித்து அக்னி ஏவுகணை கண்டுபிடிச்சு, நியூக்ளியர் டூன் ஒன்று கண்டுபிடிச்சு, அதுவும் பிஜேபி இருந்த நேரத்தில் வாஜ்பாய் அவர்களோட சேர்ந்து அந்த நியூக்ளியர் டூன் மெசேஜ் கொடுக்கும் பொழுது அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க ரொம்ப அகிம்சையா இருக்கவங்க, ஏன் நீங்க போரை ஏற்படுத்துற மாதிரி அணு ஆயுதம் செய்றீங்க? அப்புறம் சொன்ன வார்த்தை, அமைதியை உருவாக்கணும்னா இந்தியா வலிமையோட இருக்குங்கிறதுக்காக அந்த நியூக்ளியர் டூ டெஸ்ட்டை நான் பண்றேன்னு சொல்றேன். இந்தியாவுடைய வலிமை நியூக்ளியர் டூவோடைய அணு ஆயுத சோதனை ஒரு இஸ்லாமியனால் உருவாக்கப்பட்டது.
இதுதான் மெசேஜ். அப்ப காலம் முழுதும் திரு APJ அப்துல் கலாம் அவர்கள் தன்னை இஸ்லாமியர் என்பதோட ஒரு இந்தியனாக நினைத்தார். இந்த மக்களை நேசித்தார். ஒவ்வொரு நேசித்தார். ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு சூழலில் போய் எப்படி வாழ வேண்டும் யோசிச்சார். அவருடைய அக்னி சிறகுகள் படிச்சு வளர்ந்த மாணவன் தான். அப்ப என்ன மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போகணும்? அண்ணல் காகிதம் அவர்களுடைய செய்தி, மிலாது நபியுடைய செய்தி, அண்ணல் இறை தூதர் நபிகள் நாயகத்துடைய மெசேஜை நம்ம எடுத்துக்கணும்னா, இஸ்லாமிய சகோதரிகளே சகோதரர்களே, நல்ல படிப்போம், நல்ல ஸ்போர்ட்ஸுக்கு போவோம். இங்க இருக்கக்கூடிய சேர்மன்லாம் இந்த மாதிரி காலேஜ் எல்லாம் வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு இஸ்லாமிய சகோதரிகள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வலிமையான இடத்துக்கு வரணும். ஒவ்வொருத்தரும் வரணும். இந்த சமூகத்தில் பிறந்தால் அவர் வலிமையான இருக்கணும் கிடையாது. அப்துல் கலாமே நமக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் உடைக்கணும்னா பிறப்பால் நீ இந்த வேலை தான் செய்யணும், நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் இருக்கக்கூடாது. இந்த அரசாங்கம் எல்லோருக்குமான அரசாங்கம். யாருக்கு திறமை இருக்கோ அவங்க நாளைக்கு மினிஸ்டரா கூட ஆகணும். அதனாலதான் நீங்க ஷாஜகான் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காரு அமைச்சரா. இதுவரைக்கும் எந்த அதிகாரமும் எந்த கட்சியாலும் கொடுக்கப்படல. கேட்டா சொல்லுவாங்க, இஸ்லாமியர்கள் எங்க கட்சியில எம்பியா இருந்தாங்க, மினிஸ்டரா இருந்தாங்க. இருந்தார்கள், பேருக்கு தான் இருந்தார்கள், அதிகாரம் கிடையாது. ஓட்டு அரசியலுக்காக உருவாக்கப்பட்டார்கள், அதிகாரம் கிடையாது. ஒரு அதிகாரம் இருந்தால் என்ன செய்ய முடியும்னா, நல்ல ஹையர் எஜுகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். விசிகேல ஒரு தலித் சகோதரர் இன்னைக்கு அமைச்சரா உட்கார்ந்து இருக்காரு. அப்ப அண்ணன் திருமாவளவன் நான் சொன்னேன், தயவு செஞ்சு இந்த பொறுப்பு எடுத்துக்கோங்க. எதையும் நீங்க பார்க்காதீங்க, விமர்சனம் வரும். பதவிக்காக ஆசைப்படுறீங்களா? அப்படிதான் வரும். நீங்க மட்டும் பதவிக்காக ஆசைப்பட்டு 30 வருஷம் ஆளுங்கட்சியா இருந்தீங்க, இப்ப நீங்க உங்களுக்கு பதவி ஆசை இல்லையா? அப்படின்னு அந்த திருமாவளவன் பார்த்து கேட்க சொன்னேன். ஒரு சாமானிய சமூகத்துல இருந்து, குடிசை வீட்டுல இருந்து கோட்டைக்கு வரக்கூடிய ஒரு அரசியல் தான் உண்மையான அரசியல். அவங்களால தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அப்ப நான் சொன்னது, தலித் சகோதரர்களுடைய அமைச்சரவை ஒரு கட்சிக்கான அமைச்சரவை கிடையாது, ஒரு சமூகத்துக்கான அமைச்சரவை. அதேதான் அன்னைக்கு IML தலைவர் அவர்களே, அண்ணன் அபூபக்கர் சொன்னேன், அண்ணன் நீங்க 60 வருஷம் ஒரு கட்சியோட இருந்திருக்கலாம். ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கூட்டணிக்கு நீங்க மாறும் பொழுது விமர்சனங்கள் வரும். பதவிக்காக போயிட்டீங்களா? நான் இப்போது சொல்லுகிறேன், ஐயோனுடைய தலைவர் எங்களை பார்த்து எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கேட்கவே இல்லை. அவர் கேட்கவே இல்லை. அண்ணன் அபூபக்கர் வந்து அமைச்சரவையில் பதவி கேட்கவே இல்லை. அந்த அளவுக்கு நல்லவர்கள், அரசியல் நல்லவர்கள் மிகப்பெரிய தவறு. அது இந்த மாதிரி கட்சிக்கிட்ட நம்மள ஆண்டாங்க 60 வருஷமா அந்த மாதிரி கட்சிக்கிட்ட நம்மளால நல்லவர்களா இருந்ததுனால தான் இப்படி இருந்துருக்கோம், இத்தனை காலம் இப்படி இருந்துகிட்டு இருக்கோம். அப்ப நல்லவர்கள் அர்த்தம் என்ன சொல்லணும், அதிகாரத்துக்காக நம்மளுடைய முயற்சி தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுடைய அதிகாரம் நமக்கான அதிகாரம் கிடையாது. அண்ணன் ஷாஜகானுடைய அமைச்சர் பதவி அவருக்கான அதிகாரமோ அவருக்கான குடும்பத்துமே கிடையாது, ஒட்டுமொத்த சமூகத்திற்கான அதிகாரம். சகோதரர் பர்வேஷ் அவருக்கு தெரியும் அவருடைய பிரச்சனை சிறு வயதில் இருந்து. அவருக்கான அதிகாரம் அவருக்கானது கிடையாது, ஒட்டுமொத்த சமூகத்துக்கான அதிகாரம். இந்த அதிகாரம் தான் எதிர்கால நம்மளுடைய மாணவ மாணவியர்களுக்கு ஒரு உத்வேகம். நம்மளும் நல்லா படிச்சா, நம்மளும் மக்கள் சேவை பண்ணா, நம்மளும் ஒரு அதிகாரத்துக்கு வர முடியும். ஒரு பெண் நினைக்கணும், என்னாலே வர முடியும். முகமோ உருவ தேவையில்ல, அறிவுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு ஒரு விஷயத்தை நம்மளுடைய குழந்தைங்களுக்கு பதிவு பண்ணணும். அதிகாரம் என்பது மன்னர் ஆட்சி மாதிரி ஒரு மன்னர் குடும்பத்துக்கானது கிடையாது. அதிகாரம் என்பது இஸ்லாமிய சகோதர சகோதரர்கள் உருவாக்கப்படணும். இங்க இருக்கக்கூடிய கல்வி சேர்மன் சொல்றேன், அரசியலிலும் இவர்கள் உருவாக்குங்கள். எனக்கு இது வேணும்னு கேட்டதெல்லாம் போதும், எங்களுக்கு என்ன வேண்டுங்கிறத நாங்களே உருவாக்க முடியுங்கிற சட்டசபைக்கு செல்லக்கூடிய நம்மளுடைய பிரதிநிதிகளை உருவாக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் நம்மளால சட்டம் இயற்ற முடியும், ஒரு பிரச்சனை தான் போராடுற ரோட்ல. ஆனா அதிகாரம்
மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்கு. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒருத்தர் இருக்க கூடாது, 10 பேர் இருக்கணும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். இஸ்லாமிய இந்து சமூகத்துல வரணும், உருவாக்கப்படணும், அந்த திறமையோட உருவாக்கப்படணும். அப்ப நம்மளுடைய மெசேஜ், அதிகாரம் என்பது நமக்கான பொருளாதார சுதந்திரத்தை உருவாக்குவது. திருப்பி திருப்பி நான் பதிவு பண்றேன். நான் ஒரு ஏழையா இருந்தேன். எங்க அம்மா 5 வயசு செத்துட்டாங்க. அப்பா இல்ல, ஸ்போர்ட்ஸ் கையில கொடுத்துச்சு. 15 வயசுல பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும் பொழுது எங்க அம்மாக்கான இறப்புக்கான காரணம், எங்க அம்மா ஒரு விவசாயி. அப்ப எங்க அம்மா தற்கொலை பண்ணிட்டு இறக்குறாங்க. எங்க அண்ணன் முன்னாடி எங்க அம்மா இறக்குறாங்க. அப்ப ஏன் இறக்குறாங்கன்னு ஒரு கேள்வி 6 வயசுல உருவாகுது. அதுக்காக பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சேன். ஒரு நாள் என் கையில பேனா கிடைக்கும் பொழுது நான் உண்மையா சைன் போடணும்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் சைன் போட்டுட்டு இருக்கேன். எந்த ஊழல் இருக்கக்கூடாது, மாற்றத்தை உருவாக்கணும். அதனால ஒரு விவசாய பிரச்சனை, நான் விவசாயிகளுக்காக நான் போராடிட்டு இருக்கேன். எங்க அம்மா ஒரு விவசாயி. ஒரு விவசாயியா இருந்து எங்க அம்மா விவசாயியா இருந்து தற்கொலை செய்து கொண்ட ஒரு விவசாயி. அப்போ ஒரு விவசாய பிரச்சனை என்னால உணர்வுபூர்வமாக செய்ய முடியும். அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய சமூகத்தில் உங்களுடைய பிரச்சனை என்பது உங்களுடைய பிறப்பு இருந்து உங்களுக்கு தெரியும். எங்கெங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டோமோ, அம்பேத்கர் சொன்னாரு, எங்கெல்லாம் புறக்கணிக்க. அம்பேத்கர் ஸ்கூலுக்கு போகும்போது 6 வயசு 7 வயசு ஸ்கூல்ல இருந்து அவர் ஒதுக்கி விட்டாங்க. ஸ்கூலுக்கே போவாத, நீ ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவன், நீ ஸ்கூலுக்கு வரக்கூடாது. ஆனா அதே அம்பேத்கர் தான் காலமும் நேரமும் இந்திய கான்ஸ்டிடியூஷனை எழுத வச்சுச்சு. அவர் கையால் எழுத வச்சு எந்த பள்ளிக்கூடம் ஒரு நிராகரித்ததோ, ஆனா அதே மாணவன் கிட்ட அம்பேத்கர் கிட்ட பேனா கொடுத்து இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க மிகப்பெரிய அறிவுஜீவிகள். சுப்ரீம் கோர்ட் பாருங்க, ஹைகோர்ட் பாருங்க, மிகப்பெரிய அறிவுஜீவிகள் கான்ஸ்டிடியூஷனை திருப்பி படிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் எந்த ஸ்கூல்ல தூக்கி போட்டாங்களோ அம்பேத்கரை, அவர் கையில பேனா கிடைக்கும் போது அவர் எழுதின கான்ஸ்டிடியூஷன் தான் இன்னைக்கு எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் எழுதிட்டு இந்த நாடே அந்த கான்ஸ்டிடியூஷன் செயல்படுது. அந்த மாதிரி நான் திருப்பியும் பதிவு பண்றேன், ஏதோ வந்தோம் சேர்ந்தோம் படிச்சோம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதிகாரத்தை நோக்கி முக்கியமாக நம்மளுடைய சகோதரர்களும் இளைஞர்களும் இங்க இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரிகளும் அதிகாரத்தை நோக்கி படியுங்கள், படிச்சுக்கிட்டே இருங்க. மேல எவ்வளவு உயர்ந்து வேணா போகலாம். அதுக்கான சுதந்திரத்தை இங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸும் சரி, ப்ரொஃபசர்ஸும் சரி, எல்லாரும் உருவாக்குங்கள். நான் திரும்பி பதிவு பண்றேன், எந்த அளவிற்கு நாம் நம்மளுடைய சட்டங்களை உருவாக்க முடியும்னா, சட்டசபையிலும் பாராளுமன்றத்தில் நமக்கான அதிகாரத்தை உருவாக்க இடத்துல எல்லோரும் பாதுகாப்பு கொடுக்குறேன், அதெல்லாம் பழமைவாதம். யாரு கொடுக்க வேணாம். நம்மளே நம்மளுடைய அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு நம்மளே முயற்சி பண்ணி மேல வந்துகிட்டே இருக்கணும். அதுதான் முயற்சி. நம்ம எங்க கட்சியிலேயே ராணிப்பேட்டையில இருந்து நீங்க எம்எல்ஏ வரைக்கும் பார்த்துருப்பீங்க. நம்ம அக்கா காய்கறி அக்கா, அவங்கள படிச்சு பாருங்க, எங்களோட தான் வருவாங்க. ஒரு நேரத்துல சீட்டு அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கும் போது தலைவர் கரெக்டா காய்கறி அக்கா நிக்க வைக்கிறாங்க. தைரியமா, கையில காசு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ராணிப்பேட்டை பாத்தீங்கன்னா அமைச்சர் 50 வருஷம் 30 வருஷம் கோடிக்கணக்கான காசு வச்சிருப்பாங்க. அரசியல்னா காசு இருக்கணும், அப்பதான் ஜெயிக்க முடியும், பால் பழம் இருக்கணும், கிடையவே கிடையாது. போய் அந்த அக்கா பிரச்சாரம் பண்ணாங்க, 15 நாள் தான் பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கு சட்டசபையில எம்எல்ஏ வந்திருக்காங்க தாய்காங்க. முன்னாடி கூட பேசுறாங்க. இதெல்லாம் ஒரு முன்னுதாரணம். சீட்டு வாங்கணும்னு கடுமையா திட்டினாங்க, கடுமையான பிரச்சாரம். அவங்களுடைய உடல், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய பிறப்பு, கடுமையான வார்த்தைகள். பிரச்சாரம் முடியறதுல என்ன பார்த்து ஒரு 10 தண்ணி அழுதுருப்பாங்க. அப்ப நான் அந்த அக்காட்ட சொன்னேன், நீங்க கவலையே படாதீங்க, நீங்க ஜெயிப்பீங்க. உங்களை ஏற்று அமைச்சர் நிக்கட்டும், அமைச்சர் குடும்பம் நிக்கட்டும், யார் வேணா நிக்கட்டும், நம்ம பக்கம் அண்ணன் ஜோசப் விஜயன் நிக்கிறாரு, நீங்க கவலைப்படாதீங்க. அப்போ அவங்க பயந்தாங்க. இல்ல இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் திமுக தான் ஓட்டு போறேன்னு சொல்றாங்க, எனக்கு பயம். நான் சொன்னேன், நீங்க சிரிச்சுக்கிட்டே நீங்க உங்க பக்கம் உண்மை இருக்க நில்லுங்க. உங்க முகம், உங்களுடைய பேர் கூட தெரிய வேணாம். நீங்க போய் மக்களை போய் ரோடா பாருங்க. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 10 மணி நேரம் நடங்க, நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொன்னேன். ஏன்னா நான் அங்க அப்ப சர்வே எடுக்கும் போது 40% காமிச்சு ராணிப்பேட்டை. அன்னைக்கு யாருக்கு அது தெரியாது, ஜெயிப்பாங்க. ஆனால் தைரியமாக வெளியே வீட்டை விட்டு வெளியே பெரிய பெரிய அமைச்சர்களா இருந்தவங்களை எதிர்த்து நின்று
இன்னைக்கு தாகிராக்கள் ஜெயிச்சு சட்டசபையில உட்கார்ந்து நின்று பேசுறாங்க பாத்தீங்களா, அது அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடையாது. ஒரு இஸ்லாமிய பெண்ணாக கீழிருந்து வந்து என்னாலே ஜெயிச்சு சட்டசபையில வர முடியும், அது கையில ₹1 காசு கிடையாது, ₹1,00,000 காசு கிடையாது. இந்த உணர்வும் இந்த நம்பிக்கையும் தான் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன் வரணும். ஏன் உங்களை பார்த்து நான் பேசுறேன்னா, எங்க அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா உயிரோடு இருந்திருப்பாங்க. எங்க அம்மாவை நான் டெய்லி நினைச்சு எப்பயாச்சும் அழுதுட்டு இருப்பேன். ஒரு பெண் கூட இன்னுமேட்டு அதிகாரத்துக்கு இன்னுமேட்டு வந்து ஒரு ஒரு சோதனையான காலகட்டத்தில் நம்பிக்கை இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் என்னோட பொலிட்டிக்கல் மெசேஜ். எங்க அம்மா கிட்ட இருந்து அதான் உருவாக்குது. ஆனா அதே இடத்துல எங்க அம்மாவோட அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க தைரியமா பேசுவாங்க. எங்க பாட்டி கிட்ட சண்டை போடுவாங்க, நான் படிச்சுதான் ஆகணும்னு சொல்லுவாங்க. அவங்க யார் தெரியுங்களா? திலகவதி ஐபிஎஸ், தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ். அப்ப என்னை பார்த்து வளர்ந்தது திலகவதி ஐபிஎஸ் ஒரு பிம்பம். இன்னொன்னு எங்க அம்மாவோட சோசியல் பிரஷர், அக்ரிகல்ச்சர், ஃபேமிலி இஷ்யூ, இறந்துட்டாங்க. ஆனா எங்களுடைய பெரியம்மா போராடினாங்க, ஏத்து நின்னாங்க. அந்த காலத்திலேயே போலீஸ்ல ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ் ஆகிறது சாதாரண விஷயம் இல்ல. தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ் ஆகும்போது நான் புரிஞ்சுக்கிறது ஒண்ணுதான், நமக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த் எங்க இருக்குன்னா நம்ம அம்மா கிட்ட இருந்தே எடுத்துக்கலாம். அதனால தைரியமாக உங்களை அப்துல் கலாம் சொன்ன மாதிரி உங்களை கனவை நோக்கி நம்ம போவோம். நம்மளால் எதையும் செய்ய முடியும். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய நாங்க அமைச்சர்களா பார்க்காதீங்க, உங்களுடைய நண்பர் நம்பிக்கையா பாருங்க, உங்களுடைய அண்ணனா பாருங்க, உங்க குடும்பத்துல ஒரு ஆளா பாருங்க. எல்லா விதமான உதவிங்கிற வார்த்தை தப்ப, எல்லா விதமான சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறது நாங்க இருக்கோம். பரமேஸ்வரன் இருக்காரு, நான் இருக்கிற சாதனை இருக்காரு, எல்லாரும் ஏதோ அமைச்சராயிட்டு ஏதோ வந்து ஊழல் பண்ணிட்டு பெரிய பெரிய வீடு கட்டிட்டு குடும்பத்தை எடுத்து பாத்துக்கிற கலாச்சாரம் தூக்கி எரிஞ்சிட்டோம். உங்களுள்ள ஒரு ஆளை எப்பொழுதும் இருக்குங்கிற பதிவு பண்ணி இந்த வாய்ப்பை கொடுத்த அதாரி அரபிக் கல்லூரி அவருடைய சேர்மனுக்கு நன்றி தெரிவித்து, இன்ஷா அல்லாஹ் என்னுடைய ஹாப்பி மிலாது நபி வாழ்த்துக்கள். நன்றி.